ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோர் மிளகா எப்படி போடுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் 1 கிலோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு காரம் இருக்காது. இப்போது அந்த 1 கிலோ மிளகாவில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். இந்த கீரல் போடும்போது தான் அந்த உப்பு, அந்த தயிரோட புளிப்பு அதெல்லாம் வந்து அந்த மிளகாக்குள்ளே இறங்கி பொரித்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கீறின எல்லா மிளகாயும் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க வேஸ்ட்டு தூசு எல்லாம் போயிடும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்த மிளகாய்க்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம். ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா குழஞ்சி போயிடும். 1 டம்ளர் அளவு சேர்த்து அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். சிம்லேயே வந்து வேக விடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அந்த தண்ணி நமக்கு எதுக்கும் யூஸ் ஆகாது. அதை வந்து கொட்டிடலாம். இப்போ இந்த மிளகா மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு முறை வெயிலில் நல்லா காய வைக்க போகிறோம். நல்லா வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போது வந்து தயிர் சேர்க்கக்கூடாது. பார்த்திங்கன்னா முதல்ல இதை வந்து வேக வச்சு வெயிலில் காய வச்சிடணும். சிலர் பார்த்திங்கன்னா வாங்கின்னு வந்த உடனே வந்து கீறிட்டு தயிரில் ஊற போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தயிரில் சேர்க்கும்போது காரம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு மிளகா. அது எடுத்துன்னு வந்து ஈவினிங்கு, அதாவது ஒரு 8 மணி போல் தயிரில், நல்லா கட்டி தயிரில், நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு போட வேண்டாம். தயிர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மிளகா கீரை இருக்குல்லையா அது உள்ள தயிர் போகும். மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ காலையில் எடுத்து பார்த்தோன்னே நல்லா ஊறி இருக்கும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணால் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். இந்த வெயிலில் நல்லா வெயில் காஞ்சது. வெயில் காஞ்சிச்சுன்னா ஒரே நாள்லேயே காஞ்சிரும். இப்போ காய்ச்ச மிளகாயை நம்ம பொரிச்சு பார்க்கலாம். அந்த பொரிச்ச மிளகா பார்த்திங்கன்னா மோர் மிளகா, தயிர் சாதம், பழைய சாதம், கூழ் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கூழோடு தான் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு மோர் மிளகா பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.